குடியரசுக் கட்சியின் சார்பில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் இவிஎம் இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என கூறி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இது தொடர்பான கூட்டம் சென்னை டிபி சத்திரத்தில் உள்ள இந்திய குடியரசுக் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் தமிழக மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கையெழுத்து இயக்க துவக்க நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அலுவலக செயலாளருமான திருமதி சா கல்பனா நோக்க உரை ஆற்றினார். சென்னை மாவட்ட தலைவர் பே சிவகுமார் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் மு மகிழ்வாணன், மாநில குழு உறுப்பினர் ஜி.டி. புருஷோத்தமன், ஜாதி ஒழிப்பு முன்னணியின் பொறுப்பாளர் ரமணி ஆகியோர் கருத்துரை ஆற்றினார்கள். சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் ஜி.ஹெச். ஷாஹிர், ஹே ஜாவித், சென்னை மாவட்ட செயலாளர் இ. சித்தார்த்தன், டி. பாலாஜி, எஸ். கணேசன், சிற்றரசு, கோபிகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புவேந்தன், இவிஎம் இயந்திரத்தை வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களிடம் இன்று முதல் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட இருப்பதாக கூறினார். இவிஎம் மூலமாகவே பாஜகவின் வெற்றி என்பது சாத்தியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், உலகில் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்துகின்றனர். அதுபோல இந்தியாவிலும் வாக்கு சட்ட முறையை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துவதாக கூறினார். மேலும் தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் பாஜக அரசு இந்து ராஷ்டிராவை உருவாக்க முயற்சி செய்வதாகவும், அதற்காகத்தான் பாஜக அரசு இதுபோன்ற தேர்தல் முறையை தொடர்ந்து ஆதரிக்கிறது என கூறினார். எனவேதான் இவிஎம் வாக்கு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி 5 லட்சம் மக்களிடம் கையெழுத்து பெற இருப்பதாகவும், இந்த கையெழுத்துக்கள் அனைத்தையும் குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் வழங்க உள்ளோம் என அவர் தெரிவித்தார். இதில் பலரும் கலந்து கொண்டனர். இந்திய குடியரசுக் கட்சியுடைய தமிழ் மாநில பிரிவு சார்பில் தோழமை அமைப்புகளோடு இணைந்து இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ கொண்டு வந்திருக்கிற இவிஎம் சிஸ்டம் முறையை மாற்ற வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து எங்கள் கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு துவங்கிருக்கிறோம். இது இங்கு மட்டுமல்ல, எங்களுடைய தேசிய தலைவர் ஆனால் அம்பேத்கருடைய பேரர் மகாராஷ்டிராவில் இப்போதுதான் சமீபத்தில் எல்லோரும் பேசுவதாக என்ன வேண்டாம், தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கரை பொறுத்தவரையில் 2019 இதை குறித்து இந்த இவிஎம் மிஷின் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது, மக்களினுடைய ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் நிலவப்படவில்லை, குறுக்கு வழியிலே இந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு எதிரான வேலைகளை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடை செய்ய வேண்டும். இது குறித்து ஏதோ நம்ம இங்கே மட்டும் பேசவில்லை, உலக நாடுகள் முழுக்க இன்னும் கனடா போன்ற அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் கூட இதை சொல்லியிருக்கிறார். இங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு தேர்தலில் இந்த எந்திரத்தை இவிஎம் எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். பிபிசி போன்ற செய்தி நிறுவனங்கள், ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்கிற அமெரிக்க பத்திரிகை, மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நடந்த சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் இப்போது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் சார்பிலே இதனுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுமே இவிஎம் மிஷின் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்திய குடியரசுக் கட்சியை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் விபிஏ தேசிய தலைவர் வழக்கறிஞர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் பொறுத்தவரை ஆரம்ப கட்டம் முதலே இவிஎம் கூடாது என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் மட்டும் கடந்த 2019 தேர்தலிலே நடைபெற்ற முறைகளை கண்டித்து 39 வழக்குகள் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்திலே எங்களுடைய கட்சியின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 39. இப்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, இப்போது சட்டமன்றம் நடைபெற்ற தேர்தலிலும் சரி, மகாராஷ்டிராவில் எங்களுடைய தேசிய தலைவர் இப்போது சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் மகாராஷ்டிராவில் மொத்தம் 288 தொகுதி மொத்த சட்டமன்ற தொகுதி. அதுல 200 தொகுதிகள் பிபிஐ போட்டியிட்டது. 200 தொகுதிகளிலும் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி முறைகேடாக மக்கள் வாக்குகளை கட்டி பறித்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது எங்கள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் தேசிய நேஷனல் எலெக்ஷன் கமிஷனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். தகவல் அறிவுரிமை சட்டத்திலே தகவல் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு தேசிய ஆணையம், தேர்தல் ஆணையம்
என்ன பதில் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் எந்த விவரமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தகவலே இல்லை, யார் வாக்களித்தார்கள் என்று கேட்டிருக்கார். ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், இப்போது கடைசியாக மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலில் 6 மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. 6 மணிக்கு பின்னாலே 7 மணி 8 மணி வரைக்கும் போலிங் நடந்ததாக சொல்லப்பட்டு 76 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் 76 லட்சம் வாக்குகள் எப்படி பதிவு செய்யப்பட்டது? அதுக்கான தரவுகள் எங்கே இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்திலே நாம் கேட்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவு பெற்றது. சரி, அப்படி நீங்கள் நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாக்குகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் நீங்கள் அந்த டோக்கன் சிஸ்டம் கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க? அதற்கு ஏதாவது தரவுகள் இருக்கிறதா என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கிறது, எங்களிடம் எந்த தரவுகளும் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு வில்லேஜ், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் 1600 பேர். அந்த வில்லேஜில் 1600 பேர் தான் அந்த கிராமத்தினுடைய வாக்காளர்கள். ஆனால் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்று சொன்னால் 4600 வாக்குகள். எப்படி 1600 பேர் கொண்ட கிராமத்தில் 4600 வாக்குகள் எப்படி பதிவானது? இதற்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து முறையான பதிலே கிடையாது. இதையெல்லாம் கேட்டுவிட்டத்தினாலே இப்போது சமீபத்தில் நேற்றைக்கு ஊடகங்களிலே, சமூக வலைதளங்களிலே ஒரு காணொலியை பார்த்தோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் வெளியே வந்து மோடியையும் அமித்ஷாவையும் குறிப்பிட்டு, நீங்கள் என்னை கொலை செய்தாலும் சரி, எங்களை தூக்கலிட்டாலும் சரி, எங்களை என்ன செய்தாலும் இனிமேல் இந்த இவிஎம் எந்திரத்திற்கு நாங்கள் அனுமதிக்க கூட மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அனுமதி கொடுக்க மாட்டோம், இனிமேல் இவிஎம் முறைகேட்டுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதை நாங்கள் சொல்லவில்லை, கட்சிக்காரர்கள் சொல்லவில்லை, குடியரசுக் கட்சி மட்டும் சொல்லவில்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை இன்றைக்கு வெளிப்படையாக ஊடகங்களை சந்தித்து, பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்போது பாஜகவினுடைய முகமொழி வெட்டமாக வெளியே வந்திருக்கிறது. இவர்கள் அதிகாரத்தில் உட்கார்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது இன்றைக்கு வெட்டவெளிச்சமாக. மக்கள் ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகம், அரசியல் சட்டத்தை முழக்குவது, இந்த நாட்டில் இருக்கிற பன்முகத்தன்மையை சீர்குலைப்பது, இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு இங்கே இருக்கிற மக்களை, இந்த பூர்வகுடி மக்களை வெளியேற்றுவது போன்ற சதி திட்டங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கருவியாக இந்த தேர்தலை தவறான முறையில், இந்த இவிஎம் எந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்திய குடியரசுக் கட்சி இன்றைக்கு இதற்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த இவிஎம் எந்திரத்தை முறையை தடை செய்து பழைய முறை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்கிற கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கியிருக்கிறோம். அதை துவக்குவதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஆக தேர்தல் ஆணையத்துக்கு இந்தியா முழுவதும் மக்களிடத்தில் சந்தித்து, மக்களிடத்தில் இந்த பிரச்சனை, இதனுடைய தீவிரத்தை பிரச்சாரமாக கொண்டு சென்று நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய அரசியல் சட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு, இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு, இங்க இருக்கின்ற மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் உள்ளிட்ட அத்தனை மதங்களை சார்ந்தவர்கள், மொழிகளை சார்ந்தவர்கள் அனைவரையும் சமமாக கருதுகிற இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில இந்த அதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற இந்த தேர்தல் முறையை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்கு இந்த 2ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் நாம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழர்களும் ஊடக நண்பர்களும் தொலைநோக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும். இதை வெற்றிகரமாக
இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த செய்தியை மக்களிடத்தில் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போவதற்கு இன்றைக்கு முதல் கட்டமாக இதை துவக்குகிறோம். இதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே இது போன்ற கையெழுத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம்.